1947ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 14ஆம் தேதி இந்தியாவிலிருந்து பிரிந்து உருவானது பாகிஸ்தான். இந்த பிரிவினைக்கு பின் உள்ள வரலாற்று துயர நிகழ்வுகள் பற்றி சுருக்கமாக விவரிக்க முயல்கின்றது இந்த தொகுப்பு. சுமார் 200 ஆண்டு காலமாக ஆங்கிலேயரின் ஆட்சியின் கீழ் இருந்த இந்தியாவில் அவர்களின் பிரித்தாளும் சூழ்ச்சியினால் இஸ்லாமியர்கள் மற்றும் இந்துக்களிடையே மோதல்கள் நிலவி வந்தது. இதன் விளைவாக இஸ்லாமியர்களின் அதிகாரத்தை பாதுகாப்பதற்காக 1906இல் முஸ்லீம் லீக் உருவாக்கப்பட்டது. இந்நிலையில் இந்துக்கள் மற்றும் இஸ்லாமியர்களிடையே நிலவிய தொடர் பதற்றங்களால் 1940ஆம் ஆண்டு மார்ச் 23இல் முகமது அலி ஜின்னா தலைமையில் லாகூரில் நடைபெற்ற முஸ்லீம் லீக் மாநாட்டில் இஸ்லாமியர்களுக்கான தனிநாடு கோரிக்கையான பாகிஸ்தான் தீர்மானம் முன்மொழியப்பட்டு முழுமையான சுதந்திரமான தனி நாடு இஸ்லாமியர்களுக்கு தேவை என வலியுறுத்தப்பட்டது. இந்துக்கள் மற்றும் இஸ்லாமியர்களிடையேயான நிலவிய பதற்றங்களை தீர்ப்பதற்காகவும் பிரிவினையை தவிர்க்கவும் மகாத்மா காந்தியும் முகமது அலி ஜின்னாவும் 1938ஆம் ஆண்டு பிப்ரவரியில் முதற்கட்டமாகவும் அதன்பின் மீண்டும் 1944ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதத்தில் 2ஆம் கட்டமாகவும் பேச்சுவார்த்தைகளில் ஈடுபட்டனர். இருவரின் இந்த பேச்சுவார்த்தைகள் எந்த முடிவும் எட்டப்படாத நிலையில் பேச்சுவார்த்தை தோல்வியை தழுவியது. இந்நிலையில் இந்தியாவில் இடைக்கால அரசின் மந்திரி சபை நேருவின் தலைமையில் அமைக்கப்பட இந்திய வைஸ்ராய் மீது ஆத்திரமடைந்த ஜின்னா முஸ்லிம் மக்களை வைஸ்ராய் அவமதித்து விட்டார் என குற்றம் சாட்டினார். இதனையடுத்து 1946ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 16ஆம் தேதியை நேரடி நடவடிக்கை நாளாக கடைபிடிக்க வேண்டுகோள் விடுத்தார். இதனைத் தொடர்ந்து நடைபெற்ற போராட்டங்களில் வன்முறைகள் வெடித்தது. கொல்கத்தாவில் நடந்த கலவரத்தில் நவகாளி என்ற பகுதி கடுமையான பாதிப்பை எதிர்கொண்டது. கிழக்கு வங்காளத்தில் நவகாளி மாவட்டத்தில் இருந்து பீகார் வரை பரவிய இந்த கலவரங்களில் சுமார் 5000 பேர் கொல்லப்பட்டதாகவும் ஆயிரக்கணக்கானோர் காயமடைந்ததாகவும் சுமார் 1 லட்சம் மக்கள் வீடுகளை இழந்ததாகவும் தெரிவிக்கப்பட்டது. இது கொல்கத்தா பெருங்கொலைகள் என்று வரலாற்றில் மாறாத வடுவாக பதிந்துவிட்டது. இந்த வகுப்புவாத வன்முறைகளை கையாள திணறிய பிரிட்டன் பிரதம மந்திரி கிளமெண்ட் எட்லி 1948 ஜூன் மாதத்திற்குள் இந்தியாவை விட்டு பிரிட்டன் வெளியேறுவதாக அறிவித்தார். பொதுமக்கள் அமைதி காக்க வேண்டும், வன்முறையை கைவிட வேண்டும் என்று இந்தியாவின் தேச தந்தை மகாத்மா காந்தியும் பாகிஸ்தானின் தேச தந்தை முகமது அலி ஜின்னாவும் முன்வைத்த கோரிக்கையை ஏற்று மக்கள் அமைதி காத்தனர். ஆனால் இந்த அமைதி நீடிக்காது என தீர்மானித்த ஆங்கிலேய அரசு ஜூன் 2ஆம் தேதியன்று பிரிவினை திட்டத்தை இந்திய தலைவர்களிடம் முன்வைத்தது. அடுத்த நாள் நேரு, ஜின்னா மற்றும் பல்தேவ் சிங் ஆகியோர் ஆல் இந்திய ரேடியோவில் பிரிவினை திட்டம் பற்றி நாட்டு மக்களிடம் எடுத்துரைத்தனர். இறுதியில் இந்தியாவில் இருந்து பிரிந்து பாகிஸ்தான் என்ற புதிய நாடு 1947ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 14ஆம் தேதி பிறந்தது. இந்த பிரிவு நவீன காலத்தின் போர் பஞ்சமல்லாத காலங்களில் நடைபெற்ற உலகிலேயே மிகப்பெரிய மக்கள் இடப்பெயர்வுகளில் ஒன்றாக மாறியது. சுமார் 1.25 கோடி மக்கள் நாடு, வீடு, வசிப்பிடம், சொத்துக்களை விட்டு வெளியேற வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது. இந்த பிரிவினை ஒரு புதிய நாட்டை மட்டும் உருவாக்கவில்லை, வன்முறை எழுப்பிய கொடூர நினைவுகள் கையிறு நிலையையும் ஏற்படுத்தியது. இரு நாடுகளுக்கு இடையில் எழுப்பப்பட்ட எல்லைக்கோடு மக்களிடையே ஆறா துயரத்தின் நினைவலைகளை எழுப்பும் ஒரு அதிர்வலையாகவே இன்றும் வரலாற்று பக்கங்கள் அதன் நினைவுகளை சுமந்து நிற்கின்றன.